இந்திய உறவுகளுக்கு காலை வணக்கம். இவ்ளோ பனிமூட்டமா சென்னையில எங்க தமிழ்நாட்டுலன்னு பார்க்குறீங்களா? இது ஒரிசால தான். ஒரிசால வந்து ஒரு நாள் வந்து கார்த்திகை பூர்ணிமா தினம் வந்து அன்னைக்கு வந்து போட் செஞ்சு சாமிக்கெல்லாம் விடுவாங்க ஒருத்தவங்க பேர்லயும். அது காலையிலேயே பண்ணுவாங்க. வீடெல்லாம் ரொம்ப சுத்தமா கிளீன் பண்ணிட்டு. இது வந்து கொராப்புட்ல வந்து எங்க நாத்தனார் வீட்ல இருந்து எடுத்தது தான். ஏன்னா அன்னைக்கு வந்து நாங்க ஊர்ல இருக்கும்போது நாங்க இது கரெக்டா வீடியோ அந்த இதுவெல்லாம் பண்றதை எடுக்கல. அக்கா வந்து பண்ணாங்க. அது வந்து காலையிலேயே விடிய காலையிலேயே கிளம்பி போயிடுவாங்க. ஒருத்தவங்கள 3 மணிக்கே போயிடுவாங்க. இது எல்லாம் நீங்க பாக்குற இந்த வியூ எல்லாமே வந்து கொராப்புட்ல இருக்கிறது தான். அதனாலதான் இது ஒரிசால பண்ற ஃபங்க்ஷன்றதால நான் வந்து தமிழ்ல தான் ஃபுல்லா சொல்றேன். ஒரேல இருக்கும் வீடெல்லாம் கார்த்திகை பூர்ணிமா தினம் வந்து அன்னைக்கு வந்து கார்த்திகை பூர்ணிமை அன்னைக்கு வந்துட்டு ஃபுல்லா வீடெல்லாம் லைட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேப்பர் போட்லயே வீட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி மார்க்கெட்லயே வந்து பேப்பர்லயே போட் மாதிரி வந்து விற்பாங்க. இது வந்து மாமா வந்துட்டு அக்கா நாத்தனாரோட வீட்டுக்கார் வந்து அவங்க பையனோட வந்துட்டு அக்கா வந்து அங்க மெடிக்கல்ல ஒர்க் பண்றாங்க கொராப்புட்ல. அவங்க வந்துட்டு ஃபுல்லாவே அந்த போட் எங்க தண்ணி இருக்கோ மற்ற டைமை விட கொராப்புட்ல வந்துட்டு ஒரிசால வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அந்த இடம் வந்து பனி மூட்டமா தான் இருக்கும். நாங்க இருக்கிற இங்க ஊர்ல வந்துட்டு புவனேஸ்வர்ல அந்த அளவுக்கு பனி இருக்காது. ஆனா வந்து கொராப்புட்ல வந்துட்டு ஹில் ஸ்டேஷன்றதால ரொம்ப பனியா தான் இருக்கும். இன்னும் வந்துட்டு பனி டைம் வந்து ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல நாங்கெல்லாம் ஃபீல் பண்ணின்னு இருக்கோம். ஆனா அங்க வந்து கொராப்புட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளவு விடிய காலையில பாருங்க 3 பேரும் வந்து அவங்க போற இடத்துல வந்துட்டு இது ரோடு வந்து போகும்போது வீடியோ எடுத்துன்னு போயிருக்காங்க. 1 மாசம் வந்து நான்வெஜ் வந்து ஃபுல்லாவே சாப்பிட மாட்டாங்க. இன்கேஸ் வந்து அந்த 1 மாசம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட லாஸ்ட் 5 days வந்து சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ். ஆல்ரெடி முன்னாடியே வீடியோல வந்துட்டு நான் இதை சொல்லியிருப்பேன். அந்த 5 நாள் வந்துட்டு கொக்கு கூட வந்து மீன் சாப்பிடாது ஒரிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்ல மீன் எதுவுமே கடைங்களுக்கு வராது எல்லாமே. அந்த 5 நாள் வந்துட்டு நாங்க வந்துட்டு 1 மாசம் ஃபுல்லா சாப்பிட்டுருவோம். ஆனா அக்கா மாமாலாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்பா அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க. நாங்க அந்த 5 நாள் வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருப்போம். 5 நாளுக்கு அப்புறம் லாஸ்ட் நாள் தான் கார்த்திகை பூர்ணிமா தினம். அன்னைக்கு வந்துட்டு துளசிக்கு வந்து ரொம்ப நல்லா பூஜை பண்ணுவாங்க. அது இல்லாம ஒரிசால இருக்க ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் வந்து எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்ட்டு எவ்வளவு சூப்பரா அந்த போட் எல்லாம் விட்டுறதெல்லாம் இருக்கும் பாருங்க. அந்த இடத்துல பட்டாசு எல்லாம் கூட வெடிப்பாங்க. அக்கா மாமா வந்து போயிட்டு அந்த இடத்துல நைட்டே வந்து பூஜை பண்றதுக்கு எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு அந்த பேப்பர்ல ஒருத்தவங்க வீட்டுல இல்லைன்னா வாழை மட்டை இருக்குல்ல அதுல வந்துட்டு அகல் விளக்கு ஏத்தி தண்ணியில விடுவாங்க. ஆனா ஊரில கூட வந்துட்டு பெருசா ஒரு போட் மாதிரி செஞ்சுட்டு அந்த கடலாண்ட வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து சின்னதா விட்டுதான் பார்த்திருக்கேன். சரி இது வீடியோ அப்லோட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சது வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கும் ஜென்ரலா ஒரு ஒரிசால இப்படி ஒரு பூஜை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் நான் அக்கா கிட்ட வந்து இந்த வீடியோவை எடுத்து அனுப்ப சொன்னேன். அது ஊர்ல இருந்து வந்துட்டு ஒரு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டு வந்துட்டு இங்க ஹைதராபாத்ல செட்டில் ஆகிறதுக்குள்ள கார்த்திகை பூர்ணிமா முடிஞ்சு ஒரு 10 நாளே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன். இருந்தாலும் ஜென்ரலா தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுக்காக தான். 3 மணிலேருந்தே வீட்டுல இருக்கவங்க எல்லாம் குளிச்சுட்டு கரெக்டா இங்க தண்ணி இருக்கிற இடத்துல வந்துட்டாங்க பாருங்க. ஆறு இல்லைன்னா அங்க பாண்டு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு வீட்டுல தண்ணி ஆண்ட வந்துட்டு அந்த ஒரு போட்டு மாதிரி இருக்கும் பேப்பர்ல. அதுல வந்து ஒரு அகல் விளக்கு, பைசா, மஞ்சள், குங்குமம், வளையல் எல்லாம் வைப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க பேர்லயும் இப்ப வீட்டுல ஒரு 5 பேர் இருக்காங்களா அந்த 5 பேருக்கும் 5 போட்டு மாதிரி செஞ்சு அழகா தண்ணியில விடுவாங்க. அப்பவே வந்துட்டு அந்த தண்ணியில விடும்போது வந்து அந்த போட் எப்படி போதோ அந்த அளவுக்கு சாமி கிட்ட வேண்டிப்பாங்க. எங்களுக்காகவும் அக்கா வந்து எங்க நாத்தனார் வந்துட்டு ஃபுல்லா எங்களுக்காகவும் வேண்டிக்கின்னு பண்ணாங்க. இங்க பாருங்க அந்த தண்ணி பக்கத்துல காலையில 3 மணில இருந்தே எல்லாரும் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரிசால அந்த போட்டுக்காக ஒரு போட்டு செஞ்சு தண்ணியில விடுற ஒரு ஃபங்க்ஷன் ஒரு சாமி கும்பிட்றதுன்னா கார்த்திகை பூர்ணமி அன்னைக்கு. இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டு இங்க பக்கத்துலயே டிராபிக் வந்து எந்தெந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி இருக்கோ அங்கெல்லாம் வந்து கூட்டம் நிறைய இருந்தது. அக்கா மாமா வந்துட்டு உள்ள போயிட்டு
பட்டாசெல்லாம் வெடிச்சுட்டு தீபாவளிக்கு நம்மளது வந்து தீபம் வைப்போம்ல கார்த்திகை பூர்ணமிக்கு. தமிழ்நாட்டுல வந்து வாசல்ல தீபம் வைப்போம். அங்க வந்து தீபாவளிக்கு தீபம் வச்சுடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்துட்டு கார்த்திகை பூர்ணமி அன்னைக்கு வந்துட்டு இந்த தண்ணி அண்டை போயிட்டு சாமி கிட்ட வந்து போட் செஞ்சு காலையில விடிய காலையில விடுவாங்க. ஆனா எல்லாரும் கார்த்திகை பூர்ணமி அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுலயும் சரி ஒரிசாலையும் சாமி கும்பிடுறது கன்ஃபார்மா இருக்கும். ஆனா இங்க தமிழ்நாட்டுல வந்து தீபம் ஏத்துவோம் நம்ம. அங்க வந்துட்டு தண்ணியில வந்துட்டு தீபம் ஏத்தி போட்ல வந்துட்டு கரெக்டா விடுவாங்க. மார்க்கெட்ல வந்து எல்லாமே இந்த மாதிரி போட் எல்லாம் வந்து இருக்கும். ஒரு காலையில 6 மணிக்குள்ளவே எல்லாமே பூஜை எல்லாம் முடிச்சிடுவாங்க. அந்த போட்ல வந்து அழகா டிசைன் போட்டிருக்கோம். அதுல காசு குங்குமம் எல்லாம் வச்சு அக்காவும் மாமாவும் வந்துட்டு ஊதுவத்தி எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு மாமா தண்ணியில விடுறாரு பாருங்க அக்காவோட வீட்டுக்கார. நாங்க வந்துட்டு அக்கா நாத்தனாரோட வீட்டுக்கார வந்து பாய்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கா நாத்தனாரை வந்து அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளது வந்து நாத்தனாருக்கு வந்து அப்படிதான் சொல்லி கூப்பிடுவாங்க. பேர் கூட சொல்ல மாட்டாங்க. எல்லாம் அழகா தீபம் எல்லாம் வச்சுட்டு காசு வச்சுட்டு பூவெல்லாம் இந்த மாதிரி வெத்தலை பாக்கு எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் ஒன்னொன்னு வச்சுட்டு அக்கா வந்துட்டு கரெக்டா அந்த தீபம் ஏத்திட்டு தண்ணியில விட்டுருவாங்க. பிரசாதம் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வைக்கிறாங்க பாருங்க. ஒவ்வொன்றும் வச்சுட்டு தீபமும் ஏத்திட்டு ஒரு காசு வைப்பாங்க. காசு வச்சுட்டு அது தண்ணியில விடுவாங்க. அந்த விளக்கு வந்து எரிஞ்சிட்டு போற அளவுக்கு தண்ணியில வந்து அந்த தண்ணி வேகத்துக்கு ஏத்த மாதிரி அந்த விளக்கு வந்து அழகா ஆடின்னு போகும். இங்க எவ்வளவு தூரம் வந்துட்டு எல்லாரும் வச்சுன்னு இருக்காங்க பாருங்க. காலையில ஒரு 3 மணிக்கே வந்துருவாங்க எல்லாரும். இங்க இருக்கிற இவ்வளவு குளிர்லயும் வந்து குளிச்சுட்டு பசங்க சின்ன பசங்களும் எல்லாருமே எழுந்து வந்துருவாங்க. எழுந்து வந்து இந்த பூஜை பண்றது வந்து ஒரு சில கார்த்திகை பூர்ணமி தினம் வந்து கண்டிப்பா இந்த போட் வந்து ரொம்ப நல்லா அந்த பஞ்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சகம்னா 5 days வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க லாஸ்டா. மாசத்துல அந்த 5 நாள். அதுக்கப்புறமா இருக்கிற நாள் வந்து கார்த்திகை பூர்ணிமா தினம் வந்து இந்த அது வந்து நாத்தனாரோட பையன். அவங்க வந்து இப்போ +1 படிச்சுன்னு இருக்காங்க. நல்லா தண்ணியில விட்டுட்டு அழகா சாமி கிட்ட வேண்டிப்பாங்க. அந்த விளக்கு வந்து தண்ணி போற அளவுக்கு வந்து தள்ளி விட்டுன்னு இருப்பாங்க தண்ணியில. எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு வீட்டுல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது மாமா அக்கா நாத்தனாரோட வீட்டுக்காரர். அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வீட்டுல எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க இந்த 1 மாசம் ஃபுல்லா வந்துட்டு வெங்காயம் பூண்டு சேர்க்காம சாப்பிடுவாங்க. என்னோட இன்னொரு நாத்தனார் வந்து அவங்க 1 மாசம் ஃபுல்லா நான்வெஜ் வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. நீங்க இப்ப நெக்ஸ்ட் பாக்குறது வந்து அக்கா வீடு. நாத்தனார் வீடு. நாத்தனார் வீடு வந்து கார்த்திகை பூர்ணிமை அன்னைக்கு வந்துட்டு கோலமாவுனா நம்ம அரிசி கோலம் போடுவோம்ல அந்த மாதிரி கோலம் போட்டு வீடை வந்து அவ்வளோ கிளீனா கோலம் போட்டு பூஜை பண்றது தான். அவங்களோட வீடு தான் நான் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். நீங்க பாப்பீங்க அப்படின்றதுக்காக. அதுல ஒவ்வொரு கோலத்திலயும் வந்து லக்ஷ்மி பாதம் சென்டர்ல இருக்கும். அது இல்லாம வந்து தாமரை பூ கண்டிப்பா இருக்கும். மஞ்சள் வச்சு ஃபுல்லா மொழிகிட்டு அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவுல அரைச்சிட்டு அந்த கோலம் போடுவாங்க. கண்டிப்பா எல்லார் வீட்லயும் வந்து ஒரிசால வந்து துளசி மாடம் இருக்கும். துளசி மாடம் ஃபுல்லாவா அதுக்கேத்த மாதிரி வந்து உள்ள ஃபுல்லா டிசைன் பண்ணி அழகா வரைஞ்சிருப்பாங்க. வீடு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரப்போறது ஃபுல்லாவே வந்து 1 மாசம் ஃபுல்லா வந்து மார்கழி மாசம் வந்துட்டு அது ஃபுல்லா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து லட்சுமி மாதாக்கு பூஜை பண்ணுவாங்க. இங்க பாருங்க கலசம் வச்சிருக்காங்க. கலசம் வச்சுட்டு அதுக்கும் கரெக்டா பூஜை எல்லாமே பண்ணுவாங்க. வீட்டுல இருக்க ஒவ்வொரு வாட்டியும் 3 மணிக்கே எழுந்து லேடிஸ் எல்லாம் வந்து அந்த வியாழக்கிழமை வந்து காலையிலேயே வந்துட்டு பூஜை பண்றது. அரிசி மாவுல தான் கண்டிப்பா கோலம் போடுவாங்க. அந்த கோலம் போடுறதுலயும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு கோலத்துக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோல மாவுலயும் வந்துட்டு ஒவ்வொரு வந்து ஒரு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. நீங்க ஜெகநாத் வந்து எப்படி அழகா வரைஞ்சிருக்காங்க பாரு வீட்டுல. நான் இதை அப்டேட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா ஒரிசால வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் வந்து பூஜை பண்றது வந்து அவ்வளோ அழகா பூஜை பண்ணுவாங்க. அவ்வளோ நீட் அண்ட் கிளீனா. இது அக்காவோட பூஜா ரூம்ல போட்டிருக்குது பாருங்க. மஞ்சள்ல வந்து கோலம் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு கோலத்துக்கும் ஒரு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அவ்வளோ நீட் அண்ட் கிளீனா இருக்கும். இது நீங்க பார்த்திருக்கிறது வந்து கார்த்திகை பூர்ணிமை தினம் எங்க நாத்தனார் வீட்டுல பண்ண வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.